சேலம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அதுக்கு சில கால அவகாசங்கள் இல்லாத காரணத்தினால அதை மாற்றி கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இதுல ஒரு 5000 பேர் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அதுக்கு மேற்பட்ட யாருக்கும் அனுமதி இல்லை. பொதுமக்களுக்கு இதில் அனுமதி இல்லை. கழக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. அதனால பொதுமக்கள் எல்லாருமே அவரவர்கள் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க. அதுல பாத்துருங்க. மீதி இருக்க கழக உறுப்பினரும் அந்த தொலைக்காட்சியிலேயே பாருங்க. தலைவர் வரும்போது எந்த இடையூறு இல்லாம நேரில் பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த தொந்தரவும் செய்யாமல் சிறப்பாக இது நடைபெற வேண்டும். இது சிறப்பாக நடைபெற்றால்தான் அடுத்தது மக்கள் சந்திப்பு கூட்டம் இடம் பெரிய இடமா 2 இடம் பார்த்து வச்சிருக்கோம். அதுக்காக அனுமதியை பெற்று பொதுமக்களையும் கழக நிர்வாகிகளையும் மீதி இருக்க கழக நிர்வாகிகளையும் உறுப்பினரையும் கழக தலைவர் மக்கள் சந்திப்பு கூட்டமாக அவங்க சந்திப்பார். அதற்காக எல்லாருமே அவரவர் வீட்டில இருந்து மொபைல்ல பாருங்க, டிவியில பாருங்க, தயவு செய்து அதை பாருங்க. இது முழுக்க 5000 பேர் கலந்துகிற கழக நிர்வாகிகள் கூட்டம் தான். திரும்பவும் இடம் பார்த்திருக்கோம். கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும். அதில் வர நேரடியாக மக்கள்கள் சந்திக்கலாம். மொத்தம் 51 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஏற்கத்தக்கவைகள் தான் இருக்கு. எதுவுமே ரொம்ப எல்லாமே ஏற்கத்தக்கவைகள் தான். 51 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே நாங்களும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம். நல்லதான் அவங்க சொல்லியிருக்கிறது. கண்டிப்பா தேவையானதா கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். எல்லாம் மக்களுக்கான பாதுகாப்பு, சாலை பாதசாரிகளுக்கான ஓட்டுநர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத அந்த மாதிரி பொதுமக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு தொந்தரவு இல்லாம வருகின்ற நிர்வாகிகளுக்கும் தொந்தரவு இல்லாம வகையில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாமே செஞ்சு கொடுப்போம். இடம் நம்ம தாளமுத்து நடராஜ் கேவிபி கார்டன், அது பக்கத்தில் இருக்க கேவிபி கார்டன் தான் வச்சிருக்கோம். பல இடம் தான் இப்போ ஏற்கனவே 2 இடத்துல கொடுத்துருந்தோம் பாத்தீங்களா, அதுல இந்த இடம் தான் கொடுத்துருக்கோம். டைமிங் 12 to மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை. இது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம், மக்கள் சந்திப்பு கூட்டம். அடுத்ததா காலம் நேரம் இல்லைங்களா, ரொம்ப டைமா இருக்கு. அதனால அடுத்ததுக்கெல்லாம் மணி கொடுத்துட்டு பெரிய இடமா பார்த்திருக்கோம். மனு கொடுத்து அதற்கான அனுமதியை பெற்று மக்கள் சந்திப்பு கூட்டம் சேலம் மாவட்டத்தில் கழக தலைவர் அவர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த அனுமதி வழங்கியிருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருமே கொண்டாடதான் இருக்காங்க. என்ன கொஞ்சம் மக்கள் சந்திப்பு கூட்டம் அதை எதிர்பார்த்தாங்க. அதுக்கான கால நேரம் இல்லாதனால நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமா இருக்கு. இது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். மக்கள் சந்திப்பு கூட்டம் அடுத்தமா கண்டிப்பா மனு கொடுத்து அதற்கான ஏற்பாடை செய்து கழக தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். நாங்கள் ஏற்கனவே உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இங்க இருக்க லோக்கல் மீடியா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், தளபதி விஜய் பாதுகாப்பு படையின் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட எங்க கழக தோழர்கள் தன்னார்வலர்களை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கிருந்து வெளியூர் போயெல்லாம் தளபதிக்காக அந்த பணியில் ஈடுபட்டாங்க. அவர்களை வைத்து எந்த கும்பலும் கூடாத வகையில் ரொம்ப சரியா நடக்குது. தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் ரொம்ப கட்டுப்பாடா நடக்குது. வாகனம் நிறுத்துறதுக்குலாம் இடம் எங்க பாத்துருக்கோம்? 25 ஏக்கர்ல இடம் பார்த்து ஒரு 6 இடம் பார்த்து வச்சிருக்கோம். எப்படி ரோடு கிராஸ் பண்ணாம எப்படி என்ன வேணும் அந்த மாதிரி எல்லா வகையிலும் செஞ்சிருக்கோம். அவங்களுக்கு குடிநீர் வசதி 5000 பேத்துக்கு குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணிருக்கோம். கழிப்பிட வசதி ஏற்பாடு பண்ணிருக்கோம். 10 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்றோம். 10 டாக்டர்கள், ஒரு 20 செவிலியர்கள், இன்னும் உதவியாளர்கள், அந்த மாதிரி அவங்க முகாம்கள், என்னென்ன பாதுகாப்பு தேவை குறைபாடுகள் இல்லாம என்னென்ன தேவைகள் இருக்கிறோ அத்தனையும் நிறைவேற்றும் வகையில் எல்லாமே ஏற்பாடு செய்து கொடுப்போம். ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம். எத்தனை மணிக்கு தொடங்க எப்போ முடிப்பீங்க? மதியானம் 12 to 3, மாலை மதியம் 12 மணிக்கு தொடங்கி 3 மணிக்கு முடிக்கிறதா போலீஸ் அறிவுறுத்திருக்காங்க. அதுக்குள்ள முடிச்சுக்குவோம். இப்போ இந்த திரளுக்குள்ள பாக்ஸ் மாதிரி அமைப்பீங்களா? எப்படி நிர்வாகி தனித்தனியா பிரிச்சு உட்கார வைப்பீங்க? இல்ல, பாக்ஸ் அமைக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. 500 பேருக்கு ஒரு பாக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த மாதிரி பாக்ஸா அமைச்சுக்குவோம். அது உள்ள குடிநீர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவோம். இன்னும் வேற என்ன தேவைகள் இருக்கோ அத்தனையுமே செஞ்சு கொடுத்துருவோம். 5 மாவட்டங்கள் இருங்க. 5 மாவட்டம்: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மத்திய மாவட்டம். 51 நிர்பந்தங்கள் கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஏற்புடையது தான். பாதுகாப்பிற்காகவும் கழக தலைவர் பாதுகாப்பிற்காகவும் சாலையில் கும்பல் கூடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய நிர்பந்தங்கள் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்குறோம். அதே மாதிரி எங்க கழக நிர்வாகிகள் உள்ள வர நிர்வாகிகளுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அந்த மாதிரி கோரிக்கைகள் 51 கோரிக்கைகள் இருக்கு. சிசிடிவி கேமரா கேட்டிருக்காங்க, பாக்ஸ் போட சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் அதிகமா வர வாய்ப்பு இருக்குல்ல? கூட்டம் இல்லை. அதற்கான நேர அவகாசம் இல்லாத காரணத்தால் இது கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. இப்ப கழக தலைவர் சந்திப்பு கூட்டத்திற்காக கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அதற்கான மனுவை கொடுத்து காவல்துறையுடன் அனுமதி பெற்று கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் சேலம் மாவட்டத்தில் நடக்கும். அதனால மக்கள்கள் எல்லாருமே உறுப்பினர்களாகட்டும், மக்கள் இங்க வர முடியாத நிர்வாகிகளாகட்டும், பொதுமக்களாகட்டும் அவரவர்கள் வீட்டில் டிவியிலும், ஏன்னா நேரடி ஒளிபரப்பு கண்டிப்பா கொடுக்குறோம், டிவியிலும் செல்போனிலும் பார்த்துக்கலீங்க. கண்டிப்பா மக்கள் சந்திப்பு கூட்டம் வரும்போது கழக தலைவர் உங்களை எல்லாத்தையுமே சந்திப்பார். சரி, அடுத்த கட்ட ஏற்பாடுகள் என்னென்ன பண்ண போறோம்? இப்ப கிரவுண்டுக்கு போயிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். தலைவரை வரவேற்கும் விதத்தில் என்னென்ன பண்ணுமோ அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த அனுமதி கிடைக்கிறது எவ்வளவு சிரமங்கள் இருந்தது உங்களுக்கு? எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டோம்? உண்மையிலேயே ரொம்ப சிரமமா தான் இருந்தது.
காவல்துறை கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அதை பேச வேண்டாம். இப்ப நல்லபடியா ஃபங்க்ஷன் நடந்ததை பார்ப்போம்.